சாமி ஆடியா இருக்க முடியலையா? சாமி ஆடுறேன், சாமி வருதுங்க. சாமி நினைக்கிறேன், சாமி எல்லையில ஆடுறேன், கலரி உலால ஆடுறேன். ஆனா ஒரு சாமி ஆடியா என்னுடைய வாழ்க்கைய பயணிக்க முடியல. ஒரு சாமி ஆடியா என்னுடைய வாழ்க்கைய வழிநடத்த முடியல. நிறைய தடங்கள், நிறைய குழப்பம். இது மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கனே, இதுக்கு என்னங்க தீர்வு? ஏன் என்னால சாமி ஆடியா இருக்க முடியல? அப்படின்னு இருக்கிற பெருமக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு. எல்லாரும் சாமி ஆடுவோம். சாமி வரும். ஆனா அந்த சாமிய உடம்புல கொண்டு செலுத்தணும்ல. அங்க தான் இருக்கு. சரி ஏனப்பா கொண்டு செலுத்த முடியல? ஏன் மேல வர்ற சாமி என் சாமி. சாமி எடுக்கிறேன், ஆடுறேன், ஆயுதத்த தூக்கி ஆடுறேன், வாக்கு சொல்றேன். நல்லா இருக்கே. ஆனா அந்த சாமிய நானும் என் உடல்ல கொண்டு செலுத்த முடியலையே. என்ன காரணம்? எது தடுக்குது? ஏன் என்னால அப்படி இருக்க முடியல? அதாங்க சாமிக்கும் சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசம். சரிங்க, சாமியாடியெல்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் சாமியாடியா இருக்காங்க, வாக்கு சொல்லி வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த சிக்கலும் இருக்காதா? அவங்களுக்கெல்லாம் எந்த இடையூறு இருக்காதா? அவங்களுக்கெல்லாம் எந்த தடங்கள் இருக்காதா? எந்த தொந்தரவும் இருக்காதா? நான் சாதாரண மனுஷங்க. என் மேல வர்ற சாமியத்தானே நான் சாமி ஆடணும்னு நினைக்கிறேன். சாமி ஆடியா வாக்கு சொல்லணும். சாமி ஆடியா அந்த தேகத்த நான் சரியா கொண்டு செலுத்தணும்னு நினைக்கிறேனே, அது ஏன் என்னால முடியல? ஏன் முடியல? சரி ஏன் முடியல? நீங்க இருக்கீங்க, உங்க மேல இருக்கிற சாமி வருது. ஏன் அந்த சாமிய வருஷமுள்ளா நாளும் கொண்டு செலுத்த முடியல? என்ன தடுக்குது? அத நாம தெரிஞ்சுக்கிறணும். அப்படி சொல்றீங்களா? ஒரே ஒரு விஷயம் தாங்க. மனசானது சமநிலை இருக்கணும். உங்க மனசு, என் மனசு, சாமிய சுமக்கிற சாமியாடிகளுடைய மனசு சமநிலையா இருக்கணும். அந்த சமநிலை உடையும். அது என்னங்க சமநிலை அப்படின்னா புரியலையேங்க. சமநிலை அப்படின்னா, அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா, என் சாமி என் உடம்புல போத்துன போர்வை மாரி, அந்த போர்வைய விட்டு நான் ஒதுங்கக்கூடாது. ஆனா அந்த போர்வைய விட்டு நான் ஒதுங்கிருவேன். எந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒதுங்கிருவேன்? என்னுடைய கெட்ட பழக்கவழக்கங்கள், அதாவது கெட்ட போதை பழக்கவழக்கங்கள், எனக்குள் என்னுடைய சிந்தனைகள், எப்படி சொல்றது அப்படின்னா, தீய சிந்தனைகள், காம சிந்தனைகள், நான் செய்கிற தவறான பழிபாவ செயல்கள், இது இல்லாம நான் தெய்வத்தை நினைக்காம, வணங்காம, நெருங்காம, ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குது. இந்த 4 விஷயம்தான் காரணம். இந்த 4 விஷயம்தான் உங்களை சாமியாடியா இருக்க விடுறதில்ல. சரிங்க, இதை எப்படிங்க சரி பண்ண முடியும்? இந்த 4 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட உங்களுடைய சமநிலை உடையும். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, நமக்குள்ள நம்ம தெய்வ சக்தியை நாம உணரணும் அப்படின்னா, இந்த 4 விஷயங்கள் நான் சொன்னேன்ல, அதுல இருந்து தள்ளி வரணும், கடந்து வரணும். அது கடந்து வர்றது சாதாரண மனுஷனுக்கு சாத்தியமா? கஷ்டம்தான். கஷ்ட நிலையை கடக்கணும்ல. இப்ப ஏன் ஒரு மனுஷனால முழுமையான சாமியை ஆட முடியல? காரணம் இதுதாங்க. முழுமையான சாமியை ஆடிட்டானா அவனுக்கு சகலமும் தெரியுமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தெரியுமே, அந்த தெய்வ சக்தி எல்லாத்தையும் சரி செய்திருமே. அப்ப அந்த சாதாரண மனுஷன் இந்த 4 விஷயங்களால அந்த தெய்வத்துக்கும் அவனுக்கும் இடைவெளி விடுறதுனாலதான் அவன் சாமியாடியா இருக்க முடியறதில்ல ஒரு சிலருக்கு. ஆனா யாரு சாமியாடியா இருக்காங்க? இந்த 4 விஷயங்களையும் கடந்து சகிச்சு தன்னுடைய சமநிலையில் சீராக, தன்னுடைய சமநிலை உடையாம இருக்காங்கல்ல, அவங்க சாமியாடியா இருக்காங்க. அவங்க சொல்ற வாக்கு நாளும் சொல்ற வாக்கு பலிக்கும். அப்ப எப்படிங்க? ஏங்க நான் இருக்கேன், எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, நான் கல்யாண வாழ்க்கையில நான் இருக்கேனே, அப்ப இது சாத்தியமா? சாத்தியம். 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 திருமண வாழ்க்கை இருக்கிறதுனால இது சாத்தியம் இல்லை. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத மேல இருக்கிற சாமி மகிழ்வாத்தான் உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வம்சாவிருத்தி, நீ மகிழ்ச்சியா இரு அப்படிங்கிறத விரும்பும்.
இந்த இடத்துல குடும்ப வாழ்க்கைக்கு மீறின செயல், மீறின எண்ணம், மீறின ஆசை, இப்படி காம சிந்தன ஓட்டங்கள், அது ஒண்ணு. அந்த இடத்துல நாம ஒரு சில பேர் அந்த இடத்துல பலவீனப்படுவாங்க. சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பழக்க வழக்கம், போதை பழக்க வழக்கம் இருக்கு பார்த்தீங்களா? சாமியே ஒரு சில சாமி எடுக்கிற போதை எடுக்கிறது தான். சாராயம் குடிக்கிற சாமி, கல்லு குடுக்கிற சாமி, எல்லா சாமியும் இருக்கத்தானே செய்யுது. ஆனா சாமிக்கும் சக மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லைல்ல. ஏதோ சாமிக்காக ஒரு சில நேரம் நினைச்சு எடுக்கிறது வேற, நாளும் எடுக்கிறது வேற, அந்த நிலைக்கு அடிமைப்படுறது வேற. அந்த நிலைக்கு அடிமைப்படும் போது நாம சாமியாடியாக நாம இருக்க முடியாது. மூணாவது என்ன அப்படின்னா, பழி பாவ செயல். நான் இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நாளும் சத்தியமான வழியில நிற்பேன், எல்லா மக்களையும் காத்து என்னால முடிஞ்ச உதவியை செய்வேன், யாருக்கு எந்த ஒரு உயிருக்கும் ஒரு கேடு விளைவிக்க மாட்டேன், ஒரு பாதகம் விளைவிக்க மாட்டேன், ஒரு சில துரோகத்தை இழைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பில்லி சூனியம் செய்வினை ஏவல் புரிதல் இல்லாம சொல் பேச்சை கேட்டு அதோட வீரியம் புரியாம, அது வீரியம் தெரியாம, அதனுடைய பாதிப்பு தெரியாம, அது யாரை பாதிக்கும், கொடுத்தவனையா, கொடுக்க வைக்கிறவனையா, அல்லது யாருக்கு செய்யறவனையா, அல்லது செய்ய அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறவனை யாரை பாதிக்க, இதை பத்தியுமே தெரியாம அது போன்ற அந்த பழி பாவ செயல்களாகிய அந்த தீய வினைகள், இது போன்று அந்த வினைகள்ல ஈடுபடுறதுனால சாமியாடியே இருக்க முடியாது. இது சுத்தமா ஆகவே ஆகாது. இது இல்லாம சாமியை வணங்காம, சாமியை நெருங்காம, சாமியை தெய்வம் என் மேல இருக்க சாமியை நான் எனக்குள்ள இருக்க ஒரு விளக்குங்க, அணையா விளக்கு. அந்த விளக்குக்கு நான் என்ன ஊற்றணும்ல, அந்த திரி அது ஊடுதிரி போகாம நான் பாதுகாக்கணும்ல. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அதில் அணையாம வந்ததை நான் பாதுகாக்கணும்ல. அந்த பாதுகாக்கிற அந்த விளக்கு, அந்த எரியிற விளக்கு தான் என்னுடைய உயிர். அந்த அந்த விளக்கா இருக்குல்ல, அந்த சுற்றி, அதுதான் என்னுடைய உடம்பு. அதை நான் சரியா வைக்கல அப்படின்னா இது நடக்கும். அப்ப அது சரியா இருந்தாத்தான் என்னுடைய தெய்வத்தை நான் நெருங்க, தெய்வத்தை வணங்க, என்னுடைய பக்தியை நான் காட்ட, அது மாதிரி இருந்தா தான் அந்த விளக்கு எனக்குள்ள எரியும். அப்படின்னா இல்லை அப்படின்னா அந்த விளக்கு எனக்குள்ள எரியாது. அப்போ ஒரு சாதாரண மனுஷன் சாமியாடியா இருக்க முடியாததுக்கு காரணம் இத்தனை விஷயங்கள் இருக்குங்க. எல்லாருக்கும் ஒரு சில மனக்குழப்பங்கள் இருக்கு. நாப்பா எல்லாரும் போல நம்ம சாமி சொல்ல முடியல, நம்மளும் சாமி ஆடுறோம், சாமி நம்ம கிட்ட பேச மாட்டேது, சாமியை உணர முடியல. என்ன காரணம், ஏது காரணம், இதுல ஏதாவது ஒரு காரணமா தான் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாம அடிமையா இருப்போம். ஒண்ணு அசுத்தமா இருக்கும், இல்ல குற்ற உணர்ச்சியா இருக்கும், இல்லைன்னா பழி பாவ செயல்களா இருக்கும், இல்லைன்னா தீய பழக்க வழக்கங்களா இருக்கும். இதுதான் இதுதான் இது எல்லாத்தையும் கடந்தவன் தாங்க ஒரு சரியான சாமியாடியா இருக்க முடியும். இதை கடந்துட்டான்னு வைங்க, இந்த நிலைகளை எவன் ஒருவன் கடந்து வருகிறானோ அவன் தெய்வத்திற்கு சரி பாதியாக சக்தி விடைக்க, சக்தி பெற்ற வல்லமையா அவன் மாற்றப்படுவான். சத்தியம் பேசினேன் இன்னைக்கு. அப்ப சாமியை சுமக்கிறதுங்கிறது வேற, சாமி உடல்ல நிக்குது, சாமி நமக்குள்ள பேசுதுங்கிறது வேற. இதை தாண்டி இத்தனை விஷயங்கள் இருக்கு. இத்தனை விஷயங்களை சகிச்சு, சாதாரண விஷயம் அல்ல சாமியை சுமக்கலாம். மறுபடியும் சொல்றேன், சரிங்க, இதெல்லாம் நான் சரியா, அந்த 4 விஷயத்துல நான் சரியா இருந்துட்டா நான் சாமி என்கிட்ட பேசுமா, சாமி நல்லா என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த 4 விஷயத்துக்கே நாளும் கிடக்கணும், காலம் முடிகிற வரைக்கும் கிடக்கணும், உயிர் போற வரைக்கும் கிடக்கணும். இந்த 4 விஷயமும் ஏதோ ஒரு தடவை வந்து போறதில்ல. நாம அனுதினமும் சந்திக்க ஒவ்வொரு நாட்கள்லையும், ஒவ்வொரு இடங்கள்லையும், ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நமக்கு இந்த 4 விஷயங்களும் நம்மளை தொட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த மேன்மை, அந்த தெய்வ சக்தி இருக்கிறதுனால நாளும் தொடும். இல்லாம புதுசாலாம் தொடும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த இறை சக்திக்காக. அப்ப இது எல்லாத்தையும் உடைச்சு எறியணும். இது எல்லாத்தையும் உங்களுடைய மனோபலம், உங்க சாமி மேல வச்சிருக்க நம்பிக்கை, உங்களுடைய கட்டுப்பாடு, உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய மாண்பு, உங்களுடைய மனித மேன்மை, இது சரியா இருந்துச்சு அப்படின்னா ஏதோ காட்டாறு வெள்ளம் மாதிரி அம்பட்டே அடிச்சு தள்ளி விட்டு நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருப்பீங்க. தெய்வம் நல்லா பேசும், வளைச்சு பேசுங்க. நீங்க பிடிச்சு கொடுக்குற ஆச்சார விபூதி காத்து கொடுக்குங்க, மக்களை கணிக்க முடியும்.
வாக்கு சொல்ல சாமியை உள்ளுக்குள்ள இறக்காமையே உங்களால வாக்கு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதனால இன்னைக்கு யாரால ஏன் ஒரு ஆளால ஒரு தெய்வத்தை சுமக்கிற ஒரு தேகத்தால நானும் சாமியாடியா இருக்க முடியல? இதுதான் காரணம். இதுதான் யதார்த்தமான காரணம். அப்ப உங்களுக்குள்ள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்க உங்க தெய்வத்தை நீங்க நாளும் உங்களுக்குள்ள அந்த தெய்வத்தை நினைச்சு 4 மக்களுக்கு செய்யணும் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்க மனசுல வைக்கணும். சாதாரண விஷயம் அல்லங்க. மறுபடியும் சொல்றேன், தெய்வம் உங்களை தொட்டதே பெரிய விஷயம். யாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. இதெல்லாம் தூசுங்க. இதெல்லாம் தூசு. ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்க சாமி உங்களை தொற்றுக்கு. இதெல்லாம் நீங்க சரி பண்ணி இந்த சாமியை நீங்க நல்லா கொண்டு செலுத்துவீங்க தானே அந்த சாமி உங்களை தொற்றுக்கு. எத்தனை இடையூறு வந்தாலும் அதுல இருந்து நீங்க மீண்டு வருவீங்கன்னு தானே அந்த சாமி உங்களை தொற்றுக்கு. எவ்வளவு கஷ்டகாலம் வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வருவீங்கன்னு தானே அந்த சாமி உங்களை தொற்றுக்கு. அப்போ உங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதை நீங்க கண்டுபிடிச்சு உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தியை நீங்க மேம்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும், வலிமைப்படுத்தணும். அப்ப உங்களால ஏன் சாமியாடியா இருக்க முடியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு சில காரணங்கள். நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான், என்னுடைய கணிப்பு, என்னுடைய புரிதல், என்னுடைய அறிதல் தான். இதான் உண்மைன்னு நான் சொல்ல வரல. இதுவும் இருக்கும் அப்படிங்கிறதா நான் அறிஞ்சதை அறிவும் அன்பர்களுக்கு. இது மாதிரி தெய்வத்தை நெருங்க முடியாம ஒரு சில சூழ்ச்சிகளால, ஒரு சில மாய வழிகளால, ஒரு சில காம சிந்தனைகளால, ஒரு சில போதை பழக்க வழக்கங்களால, ஒரு சில முன்னோர்கள் பழிபாவ தோஷங்களால, இன்றைய காலங்களில் செய்த பழிபாவ தோஷங்களால கஷ்டப்பட்டு நிற்கிற ஒரு சில மக்களுக்கு நான் அறிஞ்ச பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.